நான் அண்ணாச்சி ஆறுமுக பாண்டியன். அரசியல் பார்வை. அருமை நண்பர்களே, நேற்றைய செய்தித்தாளை படித்தபோது விழுந்து விழுந்து சிரிக்கக்கூடிய ஒரு செய்தி படித்தேன். அந்த செய்தியை படித்த பிறகு சிரிப்பு தாங்க முடியவில்லை. அப்படி என்ன செய்தி என்று கேட்கின்றீர்களா? நம்முடைய அக்கா கனிமொழி அவர்கள் பாரதிய ஜனதா அரசை அகற்றுவோம் என்று ஒரு சபதம் செய்தார் என்று அந்த செய்தி வந்திருக்கிறது. அக்கா கனிமொழி அவர்கள் தூத்துக்குடிக்கு சென்றார்கள். அங்கே மாவட்ட நிர்வாகம் ஏற்பாடு செய்திருந்த ஆர்ப்பாட்டத்திலே கலந்து கொண்டார்கள். அங்கே மத்திய அரசு தமிழ்நாட்டுக்கு போதுமான நிதியை வழங்கவில்லை என்று சொல்லி அந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்தி முடித்துவிட்டு வருகின்ற போது பத்திரிகையாளர்கள் மைக்கை நீட்டினார்கள். மைக்கை நீட்டின உடனே அக்கா என்ன சொல்லிட்டாங்கன்னா, தமிழ்நாட்டுக்கு போதுமான நிதியை வழங்காத பாரதிய ஜனதா அரசை விரைவில் அகற்றுவேன் என்று ஒரு சபதம் போட்டிருக்கிறேன். சிரிப்புன்னா சிரிப்பு, அவ்வளவு சிரிப்பு இல்லையா? இந்த செய்தியை பார்த்த பிறகு படித்த பிறகு யாருக்கும் சிரிப்பு வராம இருக்குமா? அக்கா சொன்ன அந்த சிரிப்பு வயிறு குலுங்க குலுங்க சிரிக்க வைத்தது. காரணம், அக்கா போட்ட சபதம் எல்லாமே நிறைவேறிருக்க. இப்ப ஆட்சிக்கு வந்தாங்க திராவிட முன்னேற்ற கழகம். அதற்கு முன்பு எடப்பாடி இருந்தார். அப்ப அந்த அக்கா என்ன சொன்னாங்கன்னா, இந்தியாவிலேயே அதிக விதவைகள் நிறைந்த மாநிலமாக இருக்கிறது தமிழ்நாடு. அப்படி விதவைகள் ஆவதற்கு காரணம் இந்த மதுதான். ஆகவே நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடனேயே முதல் வேலையாக மதுவை ஒழிப்பதுதான் என்று சபதம் போட்டார்கள். அப்ப சபதம் நிறைவேறிட்டா? அக்கா அவ்வளவு பவரா இருக்காங்க போது அதை நிறைவேற்றி இருக்கணும் இல்லையா? இல்ல. இன்னொன்னு, நாங்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு எங்களுடைய திராவிட முன்னேற்ற கழக நிர்வாகிகள் நடத்துகின்ற சாராய ஆலைகளை உடனடியாக மூடிவிடுவோம் என்று சொன்னார். அக்கா மூடுனீங்களா? அக்கா மூட வச்சிங்களா? அக்கா நீங்க போட்ட சபதம்லாம் நிறைவேறிச்சா அக்கா என்று நான் கேட்கல. பத்திரிகையாளர்கள்லாம் மைக்கை நீட்டுறாங்க. மைக்கை நீட்டி அந்த செய்தியை ஞாபகப்படுத்தின உடனே ஓடிடுவாங்க, பதிலே சொல்ல மாட்டாங்க. அதாவது பரவாயில்ல, இப்ப 70 பேரு கள்ளக்குறிச்சியில கள்ளக்காராயத்தெல்லாம் செத்தாங்க. அக்கா ஏதாவது சபதம் போட்டிருக்கலாமே? அக்கா ஏதாவது ஒரு 2 சபதம் போடுங்களேன் கள்ளக்குறிச்சியை பற்றி. போடவே இல்லையே. பரவாயில்லை. இப்போ மின் கட்டண உயர்வு, மின் கட்டண சீர்திருத்தமா? அவங்க மொழியில, திராவிட மொழியில அது அப்படித்தான். மின் கட்டண உயர்வு கிடையாது, மின் கட்டண சீர்திருத்தம். இதெல்லாம் உயர்ந்துச்சே, ஏதாவது சபதம் போட்டு ஏதாவது செஞ்சா மக்களுக்கு புண்ணியமா போகுமாக்கா? இதெல்லாம் விட்டுட்டு டில்லியில போய் பாரதிய ஜனதா ஆட்சியை நாங்கள் இறக்கியே தீர்வோம் என்பது எவ்வளவு பெரிய நகைச்சுவை! என்ன காரணத்தினால நீங்க சொல்றீங்க? உங்களுக்கு நிதி கொடுக்கல நீ சொன்ன உடனே இறக்கிடுவீங்களா? உங்களுக்கு அவ்வளவு பவர் இருக்கா? உங்களுக்கு அவ்வளவு பெரிய சக்தி இருக்கா? என்ன, எதை வைத்து சொல்கின்றீர்கள்? 250 சீட்டுகள் தான் இருக்கிறது, கூட்டணியோட சேர்த்தா தான் மெஜாரிட்டி ஆகிறாங்க, ஆகவே கூட்டணி இல்லாமல் இருக்கிறது, ஆகவே நாங்கள் இறக்கி விடுவோம் என்று கனவு காண்கின்றீர்களா? அக்கா அவர்கள் ஒன்று ஞாபகப்படுத்துறோம். அக்காவுக்கு, உங்க அப்பா கலைஞர் ஆட்சியில ஜெயலலிதாவை ஜெயித்து வருகின்ற போது 99 சீட்டு தான். 99 சீட்டை வச்சுட்டு 5 வருஷம் ஆட்சி நடத்தினார். அப்போ அந்த அம்மா ஜெயலலிதா அம்மா என்ன சொல்லுவாங்க தெரியுங்களா? மைனாரிட்டி கருணாநிதி, மைனாரிட்டி கருணாநிதி என்று தான் சொல்லுவார். ஒரு மைல் தான் சொல்லுவாங்க. 5 வருஷமா அந்த அம்மா அப்படியே சொல்லிட்டே இருந்தாங்க.
அப்ப 99 சீட்டுகளை வைத்து ஒரு சட்டமன்றத்தை 5 ஆண்டு காலம் நிர்வகிக்கின்ற பொழுது 250 சீட்டுகளை வைத்து ஏன் பாராளுமன்றத்தை நிர்வகிக்க முடியாது? அப்ப நீங்க போடுற சபதம் நிறைவேறுமா? அப்ப நிறைவேறாது. அப்ப நிறைவேறாத ஒன்றை செய்தியாக்குவதிலே நீங்கள் குறியாக இருக்கின்றீர்கள். பத்திரிகைகளிலே செய்தி வர வேண்டும். ஆகவேதான் நீங்கள் அந்த செய்தியை சபதம் போட்ட மாதிரி போடுறீங்க. உடனே பத்திரிகைக்காரெல்லாம் கனிமொழி சபதம் என்று பத்திரிகையில் போடுறான். ஒன்னுக்குமே ஆகாத அந்த செய்தியெல்லாம் போடுறான். உங்களால் என்ன முடியும்? திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே உங்களால் ஏதாவது சாதனை நடந்திருக்கிறதா? என்ன ஒண்ணுமே இல்லை. எனக்கு நல்லா தெரியும் அக்காவை பற்றி. நெல்லை மாவட்டத்தில், நெல்லை மேற்கு மாவட்டத்தைச் சேர்ந்த முன்னாள் செயலாளர் சிவபத்மநாபன் ஒருவர் இருந்தார். அக்காவனுடைய தீவிர ஆதரவாளர், அக்காவுடைய விசுவாசி, அக்காவுக்காக உயிரையே கொடுப்பவர், அக்காவையே தலைவராக ஏற்றுக்கொண்ட அந்த மாவட்ட செயலாளர். அவரை திடீர்னு தூக்கிட்டாங்க. அவ்வளவு ஈஸியெல்லாம் மாவட்ட செயலாளரை நீக்க மாட்டார்கள். ஏதாவது ஒன்று அத்தி பூத்தார் போல் தான் இருக்கும். ஆனால் சிவபத்மநாபன் என ரொம்ப ஆக்டிவா இருந்தால், ரொம்ப செயல்பட்டு கொண்டிருந்த ஒரு நபர். திராவிட முன்னேற்ற கழகத்தில் இவரை போல செயல்படுவதற்கு ஒருவருமே கிடையாது எனக்கு தெரியும். அவ்வளவு தீவிரமாக விசுவாசமாக இருந்த ஒருவரை நீக்கிவிட்டார்கள். அப்ப இந்த அக்கா ஏதாவது சபதம் போட்டு நான் அவரை சேர்த்தே தீர்வேன் என்று சபதம் போட்டிருக்கலாமே. ஏன் போடல? ஏன்னா உங்கள்கிட்ட எதுவுமே இல்லை, அதிகாரம் இல்லை, உங்களால சபதத்தில் ஜெயிக்க முடியாது. ஆகவே நீங்க போடல. ஒன்னு புரிஞ்சுக்கிங்க, அந்த சிவபத்மநாபனை நீக்கியது அவர் செய்த குற்றத்திற்காக அல்ல. ஏன்னா குற்றமே செய்யாதவர்கள் மாவட்ட செயலாளராக இருக்க முடியாது. ஆகவே அவர் செய்த குற்றத்திற்காக அல்ல, கனிமொழியின் தீவிர ஆதரவாளர் என்கின்ற ஒரே குற்றச்சாட்டின் பேரிலே ஸ்டாலின் அவர்களும் உதயநிதி அவர்களும் சேர்ந்து போட்ட திட்டத்தின் விளைவாக உங்களை ஆரம்பத்திலே அந்த சிவபத்மநாபனை நீக்கி விடுவது நல்லது என்று நினைத்து அவரை நீக்கினார். உங்களுடைய ஆதரவாளன் என்கின்ற ஒரே காரணத்துக்காக நீங்க என்ன செஞ்சீங்க? ஒரே ஒரு குரல் கொடுத்திருக்கலாமே, சிவபத்மநாபனை அப்படி நீக்காதீங்க, அவர் நல்ல செயலாளர், கட்சிக்கு வேண்டப்பட்டவர், கட்சியை நல்லா வளர்க்கிற ஒரே ஆளு, நீ சொல்லியிருக்காங்க, சிபாரிசாவும் சொல்லியிருக்காம, சபதம் போட வேண்டாங்க, எதையாவது செய்து அவரை கட்சியில நீக்காம பார்த்திருக்கலாம். அப்படி நீக்கினாலும் கூட பிறகு சேர்த்திருக்கலாமே. அக்கா அவர்கள் இதையெல்லாம் கூட செய்யல. ஒரு விசுவாசியினுடைய விருப்பத்தை நிறைவேற்ற முடியாத அக்கா பாராளுமன்றத்தை நிர்வகிக்கின்ற பாரதிய ஜனதா கட்சியை இறக்கி விடுவார்களாம். என்ன செய்தி வர்றீங்களா? அக்கா அவர்களுக்கு இன்னொன்றை ஞாபகப்படுத்தணும். இந்த 2G வழக்கிலே அக்கா சிறையிலே அடைக்கப்படுகிறார். யாரு 2G வழக்கு போட்டது? யாருடைய ஆட்சியில? காங்கிரஸ் கைரங்க ஆட்சி தானே. சரி, வழக்கு போட்டாச்சு, உள்ள போயாச்சு. கலைஞர் இங்கிருந்து போறாரு. அப்பவுமே கலைஞருக்கு நடக்க முடியாது, வீல் சேர்ல போறார். விமான நிலையத்தில் வரவேற்க ஆளே இல்லை. ஒரு தனி ஒருவராக தன்னுடைய செயலாளர் வீல் சேர தள்ள இவர் போறாரு. அந்த காட்சியெல்லாம் கண்ணீர் வடிக்கக்கூடிய காட்சிங்க. அப்படி போய் ஒவ்வொரு காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர்களை எல்லாம் சந்திக்கின்றார். மன்மோகன் சிங்கை சந்திக்கிறார், கையை விரிச்சிருட்டார். என் மகளை எப்படியாவது காப்பாற்றுங்க, என் மகளை. என கனிமொழி அக்கா அவர்கள் மீது கலைஞருக்கு தீராத பாசம், அன்பு. ஆகவே எப்படியாவது என் மகளை காப்பாற்றி விடுங்கள், வெளியே விட்டு விடுங்கள் என்று கெஞ்சுகிறார். எது வேண்டுமானாலும் நான் செய்கின்றேன் என்று சொல்கிறார். முடியாதுன்னுட்டாங்க. இதே காங்கிரஸ்காரங்க தான். சோனியா காந்தி முடியாதுன்னுட்டாங்க. காங்கிரஸ் உடைய மந்திரிகள் எல்லாம் அன்றைக்கு இருந்த சட்ட மந்திரி, அந்த மந்திரி, இந்த மந்திரி, எல்லா மந்திரியுடைய காலை பிடிக்காத குறையாக கெஞ்சி பார்த்தார் கலைஞர்.
ஆனா காங்கிரஸ்காரர்கள் மனம் கொஞ்சம் கூட இழகலைங்க. அப்படிப்பட்ட காங்கிரஸ்காரர்களோட சேர்ந்து கொண்டு இன்றைக்கு அரசியல் லாபத்துக்காக பாரதிய ஜனதாவை அகற்றிய தீர்வோம் என்று சபதம் போடுகின்ற உங்களுடைய பேச்சு எந்த வகையை சேர்ந்தது? அதை விடுங்க. காங்கிரஸ் கட்சி இன்னைக்கு அரசியல் லாபத்துக்கூட திமுக கூட்டணி வைத்திருக்கு. அதே போல திமுக காங்கிரஸ் கூட வச்சிருக்கிற கூட்டணியும் அரசியல் லாபம் தான். திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில இருக்கின்ற வைகோவாக இருக்கட்டும், திருமாவளவனாக இருக்கட்டும், கம்யூனிஸ்ட் கட்சிகளாக இருக்கட்டும், அல்ல எந்த பிற கட்சிகளாக இருந்தாலும் அவர்கள் எல்லாம் காங்கிரசினுடைய நிரந்தர எதிரிகள். ஆனா இன்னைக்கு கூட்டணியா இருக்கிறாங்க. ஏன்? இல்ல அரசியல் லாபங்க. இந்த லாபங்களுக்காக இன்றைக்கு கூட்டணியாக இருக்கிறார்கள். ஆனால் நிரந்தர பகைவன் காங்கிரசுக்கு திமுக தான். அதை நாம் சொல்ல வேண்டிய தேவையில்லை. காரணம், ராஜீவ்காந்தி என்கின்ற ஒரு தலைவர் தமிழ்நாட்டிலே இறந்தபோது அவ்வளவு வருத்தப்பட்டார்கள் காங்கிரஸ்காரர்கள். என்னுடைய தலைவர் இந்த திராவிட நாட்டிலே தமிழ்நாட்டிலே படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார் என்ற போது அதற்காக பழிவாங்கும் படலம் திராவிட முன்னேற்ற கழகத்தவர் தான் பழிவாங்கப்பட்டார்கள். அந்த ராஜீவ்காந்தி இறந்த போது அப்போது நடந்த கலவரங்களை எல்லாம் திராவிட முன்னேற்ற கழக அப்பாவி தொண்டர்கள் முதல் கொண்டு பாதிக்கப்பட்டார்கள். அப்படிப்பட்ட ஒரு காங்கிரஸ் நிரந்தர எதிரி, நிரந்தர எதிரி. ஆனால் இன்றைக்கு மேல காங்கிரசுடைய பலம் குறைந்து வருகிறதுனாலே, மாநில கட்சிகளுடைய பலம் தேவைப்படுவதனாலே இது மாநில அரசோடு கூட்டணி வைத்திருப்பது போல நடித்துக் கொண்டிருக்கிறது. இன்றைக்கு அக்கா சொல்வதை போல பாரதிய ஜனதா கட்சியை அகற்றிவிட்டு காங்கிரஸ் பதவியேற்றால் முதலில் நீங்க தான் உள்ள போவீங்க. ஏனென்றால் 2G வழக்கு இன்னும் முடியல, அது அப்பீல்ல இருக்குது. அது நிரந்தரமாக முடிவுக்கு கொண்டு வரல. இன்னும் எந்த நேரத்திலும் மீண்டும் விசாரிக்கப்படும். அப்படி விசாரிக்கப்பட்டால் நீங்கள் பாதிக்கப்படுவீர்கள். பாரதிய ஜனதா ஆட்சி தான் இன்றைக்கு அதை காலதாமதப்படுத்திக் கொண்டிருக்கிறது. காரணம், பழி வாங்கிறார்கள் பாரதிய ஜனதா கட்சியினர் என்று சொல்லிவிடுவார்களே என்ற அச்சம். ஆனால் காங்கிரஸ் கட்சி அதை பற்றிலாம் கவலைப்படாது. காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தாலும் முதல்ல உங்களை உள்ள வச்சிருவாங்க. அப்படிப்பட்ட காங்கிரஸ் கோடு கை சேர்த்து கொண்டு இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியை நீங்கள் இறக்குவேன் என்று சபதம் செய்வது செய்திங்க, பத்திரிகை செய்தியை தவிர அதில் ஒரு புண்ணியம் கிடையாது, ஒரு இதுவும் கிடையாது. ஏன்னா இந்த அம்மாவுக்கு எந்த அதிகாரமும் இல்லை, ஒன்றுமே இல்லை. அப்படி இருக்கும்போது இவ சபதம் போட்டு என்ன நடக்க போது? விளையாட்டு செய்திகளில் இதை போடலாம், அல்லது நகைச்சுவை செய்திகளில் போடலாமே தவிர வேறு எதுக்குமே இந்த சபதம் உதவாது. ஆகவே கனிமொழி அக்கா அவர்கள் பாரதிய ஜனதா மேல உட்கார்ந்தாச்சு, இனி 5 வருஷம் ஒண்ணுமே பண்ண முடியாதுங்க. உங்க அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் பண்ண முடியுதா? ஏதாவது மின்கட்டண உயர்வுனால ஏதாவது பண்ண முடியுதா? அல்லது சாராய கடையை மூடலன்னு பண்ண முடியுதா? ஏதாவது பண்ண ஒருத்தர் அங்கங்க ஆர்ப்பாட்டம் நடத்த வேண்டியதான், சொல்ல வேண்டியதான். இந்த ஆம்ஸ்டாங் கொலையெல்லாம் நடந்திருக்கு, பதவி விலகுன்னு சொல்றாங்க. விலகுறீங்களா? விலக மாட்டீங்க, விலகவும் மாட்டாங்க. அது அரசியல், அது சொல்றதும் சொல்லிட்டே இருக்க வேண்டியதான். அதே போலத்தான் பாரதிய ஜனதா கட்சி மேலே 5 ஆண்டு காலம் தன்னுடைய பணியை நிறைவு செய்வோம் என்பதிலே முனை அளவும் சந்தேகம் இல்லை. அதற்காக நீங்க வீணா போட்டு சபதம் எல்லாம் செய்யாதீங்க. ஏன்னா அது நகைச்சுவை, நிறைய பேருக்கு சிரிக்கிற செய்தியாக மாறிவிட்டது. இன்னைக்கு அக்கா சபதம் என்று சொன்ன உடனே திராவிட முன்னேற்ற கழகத்திலே இருக்கின்ற அடிப்படை தொண்டன் ஒருவன் சபதம் போட்டா கூட நடந்துரும். ஆனா அக்கா போட்டா நடக்காது. ஏன்னால் அந்த அளவுக்கு தான் அக்காவுடைய பவர் கட்சியில என்பது அக்காவே அறிந்தவர்கள் சொல்லுவார்கள். அது அந்த வகையில் நானும் கொஞ்சம் அக்காவை பற்றி தெரிந்தவன். எந்த அதிகாரமும் அவர்களிடத்திலே இல்லை, எதுவுமே நடக்காது. அப்படி நடக்காத பட்சத்தில் ஏதோ நடக்காத விஷயத்தை, நடக்க முடியாத விஷயத்தை பற்றி பேசினால் அந்த செய்தியாக்கப்படும், பரபரப்பாக்கப்படும், பேசப்படும் என்று நினைத்து அக்கா அவர்கள் சபதம் செய்திருக்கிறார்களே தவிர வேறு எந்த பயனும் இல்லை. அக்காவின் சபதம் வீணான சபதம். நன்றி, வணக்கம்.